யூடியூப் மாதிரியே ஒரு புது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. அந்த ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 50 ரூபா தருவாங்க. அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும். அந்த வீடியோஸ் லைக் பண்ணா உங்களுக்கு காசு தருவாங்க. அந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு தருவாங்க. சீக்கிரமா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டா அதுக்கப்புறம் முடியாது. இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்க சதீஷ்குமார். இன்னும் யாராவது நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை ஜாயின் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி எல்லாமே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை ஜாயின் பண்ணுவீங்க. நம்ம வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாலும் அதில் கேட்கக்கூடிய அதிகமான கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ ப்ரோ என்ன நோக்கி பாயும் தோட்டா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, டேட் வந்து சொல்லுங்க. இதுதான் வந்து அதிகமாக கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். தனுஷ்னா ஃபேன்ஸும் சரி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்ன பார்த்தீங்கன்னா வட சென்னை மாறி 2 அதுக்கப்புறம் தான் என்ன நோக்கி பாயும் தோட்டா படம் 3 படம் இருந்ததுனால தனுஷ் ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன நோக்கி பாயும் தோட்டா படத்தை வந்து கண்டுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆகிட்ட உடனே அடுத்து வந்து என்ன நோக்கி பாயும் தோட்டா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே தொடர்ந்து கேள்விகள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சரி, எங்கே பார்த்தாலும் சரி, ஹேஷ்டேக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தாங்க. கௌதம் மேனன் கிட்டையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க, எப்போ தான் என்ன நோக்கி பாயும் தோட்டா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வெளியான பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிச்சுன்னு சொல்லலாம். இதனாலே படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே ஏற்பட்டது. தொடர்ந்து வந்து எல்லாருமே கேட்டு இருந்தாங்க அந்த படம் வந்து சீக்கிரமா வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. சில ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, February 14 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு, இன்னும் 2 வாரங்களில் வந்து அப்டேட் சொல்றேன் இதே தான் சொல்லிட்டே இருந்தாரு. என்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லவே இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா படமே வரவே வராது அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன நோக்கி பாயும் தோட்டா படத்தை வந்து சென்சார் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து சொல்ல போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ வெளியாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க.